வணக்கம் ஆன்மீக நேயர்களே. தீராத கடன் பிரச்சனையும் தீர இந்த ஒரு தீபத்தை ஏற்றுங்கள். உங்கள் வீட்டில் இந்த தீபத்தை ஏற்ற ஏற்ற உங்கள் கடன்கள் வெகு விரைவாக குறைய ஆரம்பிக்கும். அனைவருக்கும் வணக்கம். நாம் தினமும் அந்த கடவுளை வேண்டி வணங்கும்போது நம்ம பிரார்த்தனையில் முக்கியமாக இடம் பிடிக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய கடன் தீரணும், என் வாழ்க்கையில் துன்பம் குறையணும், நாங்கள் கஷ்டங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழணும், சந்தோஷம் நிலச்சிருக்கணும். இதைத்தான் நாம் எப்பயுமே கடவுள்கிட்ட வேண்டுறோம். அதுக்கு அடுத்து நம்முடைய கடன் அப்படின்ற வார்த்தையை எப்படி வந்தாலும் சரி, அதை எப்படி சுலபமாக அதை தீர்த்து வைக்கிறது, அந்த கடனை எப்படி நம்ம குறைக்கணும், கடன் இல்லாமல் வாழணும் அப்படிங்கிறதுக்காகவே வாழ்க்கை முழுவதுமாக நம்ம போராடிக்கிட்டு தான் இருக்கிறோம். அதுக்கு ஒரு சின்ன சின்ன முயற்சிகளை நாமளும் எடுத்துக்கிட்டு தான் வரோம். அந்த முயற்சிகளில் ஒன்று தான் இந்த விளக்கேற்றுற முயற்சியும். சரி, இப்போ அது எந்த மாதிரி விளக்கு ஏற்றுறது, அதுக்குரிய நேரம் என்ன, எல்லாத்தையும் நாம் இந்த சேனலில் பார்க்கலாம். இப்போ இந்த பதிவில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க ஒரு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணவும் செய்யுங்க. மற்றவங்களும் அதனால் பயனடைவாங்க. சரி, இந்த கடன் பிரச்சனை தீர்றதுக்கு சரியான தீர்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்பிக்கையான இறை வழிபாடு தான். ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்கும். ஒவ்வொரு தெய்வத்தையும் வணங்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, என்ன குறையாக இருந்தாலும் சரி, முருகன் கிட்ட சொல்லி வழிபட்டா அது உடனடியாக தீரும். அவருடைய வழிபாட்டுக்கு ஏற்ற தினம் பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை. ஏன் முருகனுக்கு செவ்வாய்க்கிழமை உகந்த தினம்னு உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அன்றைய நாளில் நம்ம கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீர்வாவதற்கு நாம் செய்ய வேண்டிய சில முக்கியமான ஒரு வழிபாட்டு முறையைத்தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். செவ்வாய்க்கிழமைகளில் நல்ல செயல்களை தொடங்குறதுக்கு ஏற்ற நாள் இல்லைன்னு நாம் பாரம்பரியமாக நம்பிக்கிட்டு வரக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகனுக்கு நாம் செய்யும் வழிபாடு பூஜைகளுக்கு ஆற்றல் அதிகமாகவே இருக்கும். அதுலேயும் செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஹோரைகளில் செய்யும் சில வழிபாட்டில் அடங்காத தீர்க்க முடியாத கடன்களும் கூட வெகு விரைவில் தீர்ந்து போயிடும் அப்படிங்கிறது தான் பொதுவாகவே பார்த்துருக்கோம். நம்ம முருகப்பெருமான் வழிபாடு தொடர்ந்து செய்கிறவங்களுக்கு கடன் தொல்லைகளே இருக்காதுங்க. ஒரு நம்பிக்கை இருந்தால் செவ்வாய்க்கிழமையில் முருகனை வழிபடுறவங்களுக்கு பண ரீதியான பிரச்சனைகள் தீரும், வருமானம் அதிகரிக்கும், வீடு கட்டும் பாக்கியங்கள்லாம் உண்டாகும், அவங்க வாழ்க்கையில் சந்தோஷமும் செல்வமும் நிறைஞ்சு இருக்கும். நீங்கள் வேணால் அதை கண்கூடாக பார்ப்பீங்க. நீங்கள் அதை முயற்சி பண்ணியும் பாருங்கள். செவ்வாய்க்கிழமையில் அதிகாலையில் எழுந்து வீடெல்லாம் நல்லா சுத்தமாக, செவ்வாய்க்கிழமை கழுவக்கூடாதுங்க, மறக்காமல் திங்கக்கிழமையிலேயே வீடெல்லாம் நல்லா சுத்தப்படுத்திட்டு தூங்கிடுங்க. ஏன்னா செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் நம்ம இதில் வீடை துடைக்க மாட்டாங்க, வீடை துடைச்சி சுத்தம் பண்ண மாட்டாங்க. அதுக்கு முந்தைய நாள் தான் வீடை துடைச்சி நம்ம சுத்தம் பண்ணுவோம். ஸோ செவ்வாய்க்கிழமையில் எழுந்து வீடெல்லாம் நல்லா சுத்தம் பண்ண வீடை நீங்கள் விளக்குமாற வச்சு நல்லா சுத்தமாக திரும்பியும் கூட்டி எடுத்துக்கோங்க, போதும். அதுக்கப்புறம் உங்கள் பூஜை அறையில் ஒரு விளக்கை ஏற்றி வச்சுக்கோங்க. அப்புறம் அன்னைக்கு வரும் செவ்வாய் ஹோரையில், அதாவது என்னைக்கு செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய செவ்வாய் ஹோரையில் நீங்கள் இந்த வழிபாடை செய்யணும். முதல்ல இந்த மாதிரி ஒரு சின்ன பலகையோ இல்லை ஒரு சின்ன உங்களால் முடிஞ்ச ஒரு தட்டு தாம்பாளம் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சு அதில் முருகப்பெருமானுடைய படம் இருந்தால் படம் வைங்க, சிலை இருந்தால் சிலை வைங்க. இல்லை உங்கள்கிட்ட என்ன இருக்குதோ, ஒரு வேல் இருக்குது, இல்லை முருகப்பெருமானுடைய வாகனங்கள் மயிலும் சேவலும் வச்சு வேலும் வச்சு இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை கூட வச்சுக்கலாம். நீங்கள் சிலைக்கு இருக்குது இல்லை வேல் தான் இருக்குது அப்படின்னாலும் எதுனாலும் சரிதான். அந்த சிலையாக இருந்தாலும் சரி, படமாக இருந்தாலும் சரி, இல்லை அவங்களுடைய வாகனங்களாக இருந்தாலும் சரி, அதுக்கு நல்லா மணமாக இருக்கக்கூடிய பூக்களை நல்லா வச்சுக்கோங்க.
முதல்ல அதுக்கு அதோட முனையிலையோ இல்லை நடுப்பகுதியிலையோ நல்லா சந்தனமும் மஞ்சளும் குங்குமமும் வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் முருகப்பெருமான் இருக்கார்ல, முருகனுடைய படத்துக்கு முன்னாடியோ சிலைக்கு முன்னாடியோ இல்லை அந்த வேலுக்கு முன்னாடியும் நீங்கள் ஒரு நட்சத்திர வடிவில் கோலம் போட்டுக்கோங்க. அந்த நட்சத்திரத்துக்குள்ளே சரவண பவ அப்படிங்கிறத எழுதிக்கோங்க. உள்ளேயும் எழுதலாம், இல்லைன்னா அந்த நட்சத்திரத்துடைய அந்த 6 முகநிலையும் நீங்கள் எழுதிக்கலாம். இது முருகனுக்குனே உரிய மந்திரம். சரவண பவங்கிற நாமத்தை நாம் எழுதி வச்சுக்கணும். இதில் நீங்கள் மாக்கோளமும் போடலாம். மாக்கோளம்னா என்னன்னு தெரியும்ல உங்களுக்கு? மாக்கோளம்னா பச்சரிசி மாவால் செய்கிறது. அதுதான் மாக்கோளம் சொல்லுவாங்க. பச்சரிசி மாவை நீங்கள் கொஞ்சம் நல்லா தண்ணியில் கழுவிட்டு அதை நல்லா கொஞ்சம் வெயில்லையோ இல்லை வீட்டில் ஃபேன் காற்றுலையோ உலர வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சி ஜலிச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுதான் மாவு கோலம்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம கோலப்பொடியில் சுண்ணாம்பு இருக்கும். மாக்கோளம்ங்கிறது நம்ம பச்சரிசி மாவில் எடுக்கக்கூடியது. இந்த மாக்கோளத்தில் என்ன பலன், அதனால் என்ன பயன் பார்த்திங்கன்னா, இந்த மாக்கோளம் போடுறதுனால அதை எறும்புகள் சாப்பிடுது. அந்த எறும்புகள் சாப்பிட்றதுனால அவங்களுக்கும் நமக்கு ஒரு புண்ணியம் பண்ண அன்னதானம் பண்ண பாக்கியமும் கிடைக்கும். அது போக எறும்புகளுக்கு இந்த சுண்ணாம்பு சாப்பிடும்போது அவங்களுக்கு கெடுதல் தான். நம்ம மாவு கோலத்தினால போடும்போது அதை சாப்பிட்றதுனால அவங்களுக்கும் ரொம்ப நம்ம ஒரு பெரிய அன்னதானம் பண்ணிய புண்ணியம் நமக்கு கிடைக்கும். அதனால தான் மாக்கோளம் போடுங்கன்னு சொல்லுவாங்க. அதனால் சரவண பவ அப்படின்னு நட்சத்திர வடிவில் மாக்கோளம் போட்டுக்கோங்க. இல்லைன்னா உங்கள்கிட்ட அரிசி மாவே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போல்லாம் அரிசி மாவே வைக்கிறாங்க. அந்த அரிசி மாவை வாங்கி கூட நீங்கள் இந்த மாதிரி நல்லா ஸ்டார் மாதிரி கோலம் போட்டுக்கோங்க. அதில் சரவண பவ அப்படின்னு எழுதிக்கோங்க. முக்கியமாக சுண்ணாம்பு கோலப்பொடியோ இல்லை கலர் கோலப்பொடியோ கலர் ஷாக் பீஸோ யூஸ் பண்ணாதீங்க. அந்த பயன்படுத்தாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அது கொஞ்சம் ரசாயனம்லாம் கலந்து தான் உருவாக்குறாங்க. அது நல்லதுக்கு இல்லை. அதனால் நம்மளுடைய வேண்டுதல் முழுமையாக நிறைவேறணும். நம்ம முழுமையாக நிறைவேறணும்னா நம்மளுடைய வேண்டுதல் பலனும் அடையணும். அதனால் கோலத்தில் போடுங்க. இல்லை அரிசி மாவு பாக்கெட் வாங்கி கூட நீங்கள் இந்த மாதிரி கோலங்கள் போடுங்க. வாசனையுள்ள பொருட்களை மட்டும் சாமிக்கு படைங்க. அதுக்கு பதிலாக இந்த பிளாஸ்டிக் பூலாம் வைக்காதீங்க. வாசலுள்ள மலர்களால் படத்தையும் இல்லை வேலையும் நல்லா அலங்கரிச்சிக்கோங்க. உங்களால் எவ்வளோ அலங்கரிக்க முடியுமோ, உங்களுக்கு எவ்வளோ கற்பனைகள் இருக்குதோ அந்த கற்பனையெல்லாம் நம்ம சாமிக்கிட்ட நல்லா காமிக்கலாம். நம்மளுடைய கற்பனையில் அழகழகாக டிசைனாக நல்லா வளைவாக கூட நீங்கள் மலர்களால் அழகாக தொங்க விட்டுக்கலாம். சாமி சிலையில் சாமியோடைய வேலில் அழகாக சுற்றி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஓம்ன்ற விளக்கை வரைஞ்சிட்டு அந்த விளக்கு இல்லாதவங்க, புதுசாக வாங்க முடியாதவங்க, இல்லை விளக்கே இல்லைன்னு நினைக்கிறவங்க கவலையே படாதீங்க. நமக்கு இருக்குது மண் விளக்கு. நல்லா 6 மண் அகல் விளக்கை வாங்கிக்கோங்க. அது போதும். அதை சுற்றி நல்லா மஞ்சளில் நீங்கள் நீளமாக அதே வளைவில் மஞ்சள் வச்சாலும் பரவாயில்லை. இல்லை 4 பக்கமும் 4 திசையிலையும் மஞ்சளை வச்சு அதுக்கு மேலே குங்குமமும் வச்சுருங்க. நமக்கு மண் விளக்கு, அந்த அகல் விளக்கே போதும். அந்த அகல் விளக்கை வச்சு தீபம் ஏற்றி வைக்கலாம். செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஓரையில் ஒரே ஒரு மண் அகல் விளக்கு மட்டுமே வச்சு கூட நீங்கள் நெய் தீபம் ஏற்றி வந்தாலே அதுக்குண்டான அற்புத பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும். என்னால் 6 மண் விளக்கெல்லாம் வாங்க முடியாதுங்க அப்படின்னா ஒரு மண் விளக்கு வாங்குங்க போதும். நம்ம மனசார சாமியை வேண்டி ஒரு மண் விளக்கு ஏற்றி நம்ம வேண்டுதலை வச்சாலே கண்டிப்பாக முருகப்பெருமான் அந்த வேண்டுதலை நிறைவேற்றி கொடுப்பாரு. அதனால் ஒரு மண் விளக்கு கூட வாங்கி வச்சு அதுக்கு மஞ்சள் குங்குமம் இட்டுட்டு அந்த சரவண பவன் கோலம் போட்டிருப்பீங்களா, அது மேலே கரெக்டாக கிழக்கு திசையை பார்த்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு நெய் ஊற்றி திரி போட்டு பஞ்சு திரி போட்டுக்கோங்க. அதுதான் ரொம்ப நல்லது. பஞ்சு திரி போட்டு விளக்கு ஏற்றுங்க. அந்த சந்தனமும் குங்குமம் வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும். 6 வெற்றிலை எடுத்துக்கோங்க. இதை தண்ணீரில் அலசிட்டு தொடச்சிட்டு இதோட காம்பை எல்லாம் எடுத்துடணும். இந்த காம்பை எடுத்து போட்டுட்டு காம்பை தனியாக எடுத்து கீழே குப்பையில் போட்டுறாதீங்க. காம்பை தனியாக எடுத்து ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. நம்ம எரியிற விளக்கில் நம்ம விளக்கு போடுறதுக்கு முன்னாடி அந்த காம்பை போட்டுட்டு அதுக்கப்புறம் விளக்கு ஏற்றக்கூடாது. நீங்கள் நெய் ஊற்றி பஞ்சத்திரி ஊற்றி விளக்கு ஏற்றுனதுக்கப்புறம் அந்த விளக்கு எரியுதில் அந்த சமயத்தில் தான் இந்த 6 காம்பு இருக்குல்ல, அந்த 6 காம்பை பிச்சு அதுக்குள்ளே போட்டுடணும்.
வெத்தலைக்குனே ஒரு கதை இருக்குது. வெத்தலைங்கிறது மகாலட்சுமியாக குறிக்கக்கூடியது. அந்த மேலே இருக்க காம்பு வந்து மூத்த தேவியை குறிக்கிறது. அதனால தான் அதை வந்து கிள்ளிடுவாங்க. அதை கிள்ளிட்டு அந்த காம்பை வந்து கரெக்டாக அந்த நெய் தீபத்துக்கு உள்ளே வந்து நீங்கள் போட்டுட்டு அந்த விளக்கு எரிஞ்சதுக்கப்புறம் அதில் கரெக்டாக உள்ளே போடணும். உள்ளே போட்டு அந்த செவ்வாய் ஓரையில் இதை நீங்கள் செய்யுங்க. இதை செஞ்சு நீங்கள் வழிபட்டு வந்தீங்கன்னா உங்கள் வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறும். அதை பொருத்தினதுக்கப்புறம் தீபத்தை ஏற்றுனதுக்கப்புறம் கந்த சஷ்டி கவசம் பாடல்கள் பாடுங்க. அது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. இல்லை உங்களால் பாட முடியாது அப்படின்னா ஃபோனில் கூட கந்த சஷ்டி கவசம் பாடல் அந்த பாடலை வந்து போட்டு விட்டு கூட நீங்கள் சாமி கும்பிடுங்க. அந்த மாதிரி செய்யுங்க. நீங்கள் விளக்கு ஏற்றலாம். சாதாரணமாகவே வெத்தலை தீபம் ஏற்றி வழிபட்டாலே தீராத பண கஷ்டமும் விரைவில் தீரும் வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் மண் விளக்கில் போடும்போது அது ரொம்ப விசேஷமாக இருக்கும். முருகனுக்குனே உரிகிற நட்சத்திர கோலம் போட்டு அதுக்கு மேலே ஒரு தட்டை வச்சு அந்த தட்டுக்கு மேலே இந்த வெத்தலையை வைக்கணும். 6 வெத்தலையும் அந்த சரவணபவ எப்படி எழுதிருக்கீங்களோ அதே மாதிரி ஒவ்வொரு விலையும் ஒவ்வொரு இலைக்கு மேலேயே அடிக்கடிக்கு அழகாக வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே இந்த விளக்கை வச்சு நெய் ஊற்றி பஞ்சத்திரி போட்டு அந்த நெய்யை விளக்கை வந்து பஞ்சத்திரி போட்டு அந்த விளக்கை வந்து நீங்கள் தீபம் ஏற்றுனதுக்கப்புறம் வெற்றலை காம்பை அதுக்கு மேலே வைங்க. வெத்தலைக்கு மேலே உங்கள்கிட்ட பூ இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அந்த வெத்தலையோட முகனையில் கூட நீங்கள் பூ வச்சுக்கலாம். வெத்தலைக்கு நடுவில் அந்த விளக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த வெத்தலையை நீங்கள் தொடச்சிடுவீங்க. தொடச்சதுக்கப்புறம் அதில் சரவண பவன் ஒவ்வொரு வெத்தலையிலையும் சரவண பவ அப்படின்னு எழுதலாம். அப்படி இல்லைன்னா மஞ்சள் குங்குமம் கூட வச்சுட்டு நீங்கள் இந்த விளக்கை வந்து பொருத்திட்டு உங்கள் வேண்டுதல் எதுவோ அதை நீங்கள் செஞ்சு முருகப்பெருமான மனசார நீங்கள் வேண்டுனீங்கன்னா கிடைக்கும். அதுலேயும் முக்கியமாக நம்மளுடைய அறியாமையே நம்மளுடைய வேண்டுதலை வைக்கும்போது ஒரு சிலருக்கு கண்ணீர் வரும். அந்த கண்ணீரோடு அந்த வேண்டுதலை கேட்கும்போது முருகப்பெருமான் கண்டிப்பாக நமக்கு கொடுப்பாரு. அது மட்டும் இல்லை, நமக்கு வேண்டியது எதுவோ ஆரோக்கியமாக வாழணும், செல்வ செழிப்போடு இருக்கணும், குடும்பம் ஒற்றுமையாக இருக்கணும், இல்லை வீடு மனை வாங்கணும் அப்படிங்கிறது எதாக இருந்தாலும் சரி, ஏற்றக்கூடிய அந்த ஒரு தீபத்தில் நீங்கள் வந்து அதை மனசார நினச்சிட்டு ஏற்றுங்க. இல்லை என்னுடைய தீராத கடனும் தீர்த்திடு பெருமானே அப்படின்னு நினச்சி கூட நீங்கள் இந்த வழிபாடு செய்யலாம். இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யும்போது முருகப்பெருமான் செவ்வாய்க்கிழமையில் காலையிலையும் மாலையிலையும் தீபம் ஏற்றி சாதாரண தீபம் ஏற்றி வழிபடுங்க. ஆனால் அந்த வெத்தலை தீபம் வந்து செவ்வாய் ஹோரைகளில் தான் பண்ணணும். அந்த செவ்வாய் ஹோரைங்கிறதுக்குனே ஒரு நேரம் இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய செவ்வாய் ஹோரை அப்படிங்கிறது காலையில் 6 மணி முதல் 7 மணி வரை. அதே மாதிரி மதியம் 1 மணியில் இருந்து 2 மணி வரை. இது நீங்கள் இரவு தான் நேரம் இருக்குது, அதாவது என்னால் காலையில் மத்தியானம் வந்து பண்ண முடியாது, நான் வேலைக்கு போகிறேன் அப்படிங்கிறவங்க இரவு நேரம் 8லேருந்து 9 மணி கூட பண்ணலாம். இந்த வெற்றலை தீபத்தை நீங்கள் இந்த சமயத்தில் ஏற்றி வழிபாடு செய்யலாம். இதுதான் வந்து செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய 3 செவ்வாய் ஹோரை. சரியா? இந்த நேரத்தில் நீங்கள் இந்த பூஜையை வழிபாடு செய்யுங்க. வெற்றிலையை மட்டுமே வெறும் வெற்றிலை தீபம் ஏற்றினாலே நம்ம வாழ்க்கையில் சகலவித நன்மைகளும் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது தான் ஐதீகம். கண்டிப்பாக முருகப்பெருமான ஆசையோட நீங்கள் நினைத்த அனைத்து வெற்றி பெறணும். தீபம் ஏற்றும் போதே முருகப்பெருமானை மனதார நினச்சிக்கிட்டு கடன்கள்லாம் தீந்துடணும், குடும்பம் ஒற்றுமையாக இருக்கணும், நான் சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு இந்த மந்திரத்தை 11 முறை உச்சரித்து மனசார வேண்டிக்கோங்க. ஓம் சரவண பவ. இந்த மந்திரத்தை உச்சரித்ததும் பக்கத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஒரு சின்ன துண்டு பச்சை கற்பூரம் இல்லைங்க அப்படின்னா கஷ்டம்னா கற்பூரம் கூட போடுங்க, அதனால் ஒன்றும் இல்லை. ஒரு ஏலக்காய், அப்புறம் வந்து அந்த வெற்றலை பாக்கு, அதோட உங்களுக்கு பழம் வாங்க முடிஞ்சால் பழம் வாங்கிக்கோங்க. இல்லை என்னால் பழம் வாங்க முடியல அப்படின்னா ஒரு டம்ளரில் பால் ஊற்றியோ அதை கூட நம்ம வந்து நெய்வேத்தியமாக வச்சு சாமிக்கு படைக்கலாம். அப்படி நம்மளால் நெய்வேத்தியம் பண்ண முடிஞ்சால் பொங்கலோ பாயாசம் இந்த மாதிரி ஏதாவது செய்ய முடிஞ்சால் அதை வச்சுக்கோங்க. அப்படி இல்லை செய்ய முடியாது அப்படின்னா பசும்பால் போதும், ஒரு டம்ளரில் ஊற்றி சாமிக்கு நாம் படைக்கலாம். அதை கூட நம்ம படையெல்லாம் வைக்கலாம். இது இல்லை அப்படின்னா கற்கண்டு கூட வைக்கலாம், இல்லை உலர் திராட்சை வைக்கலாம். வெற்றலைப்பாக்கு, பஞ்சு,
இந்த மாதிரி நெய்வேத்தியம் வச்சு நம்ம சாமியை வந்து வழிபாடு செய்யும்போது நமக்கு வேண்டிய எல்லாத்தையும் முருகப்பெருமான் கொடுக்கார். ஆனால் அவருக்கு பாக்கெட் பாலில் மட்டும் பிரசாதம் வந்து படைக்காதீங்க. அது நல்லதுக்கு இல்லை. பசும்பால் கிடைக்கும், அதாவது பசுமாட்டுடைய பால். அந்த பசும்பாலில் வந்து வாங்கி சாமிக்குன்னு பிரசாதம் படைக்கும்போது கொஞ்சம் சுத்தபத்தமாக பிரசாதம் படைச்சா சாமிக்கும் நல்லது. அதனால் அந்த பசும்பாலில் வந்து நீங்கள் வந்து வச்சு சாமிக்கு வந்து வழிபாடு செய்யுங்க. உங்களால் பணம் வாங்க முடியலை, வேறு எந்த ஒரு திங்ஸும் வந்து செய்ய முடியாதுன்ற பட்சத்தில் நீங்கள் வந்து வெறும் பால் வச்சு கூட வெற்றிலை தீபம் போடலாம். அது ரொம்ப ரொம்ப நல்லது தான். எதுவுமே இல்லைன்னா வீட்டில் கொஞ்சோண்டு கற்கண்டு சீனி கூட இருக்கும், வெல்லம் இருக்கும்ல, அதை கூட அந்த கொஞ்சோண்டு அந்த தட்டு பக்கத்தில் ஓரமாக வைங்க, போதும். அதுவே கூட ஒரு சாமிக்கு பிரசாதம் மாதிரி தான். இது போக ஒரு சிகப்பு கலரில் துணி எடுத்துக்கோங்க. அதாவது அந்த துணி வந்து முதல் நாளே நீங்கள் நல்லா துவைச்சி அலசி காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா புதுசாக துணி வாங்க முடிஞ்சால் புதுசாக ஒரு சிகப்பு கலரில் துணி வாங்கிக்கோங்க. நல்லா சிகப்பு கலரில் துணி இருக்கணும். அந்த துணியை நல்லா சின்ன ஒரு துண்டாக, அதாவது நம்ம கட்டி சாமிக்கு பாதத்தில் வைக்கிற மாதிரி சின்ன ஒரு சதுரமாக நல்லா வெட்டி எடுத்துக்கோங்க. இந்த துணிக்கு நடுவில் 11 ரூபா வைங்க. 11 ரூபா வச்சு நல்லா முடிச்சு வச்சுக்கணும். அந்த துணியை வந்து நல்லா முடிச்சு வச்சுட்டு ஓம் சரவண பவ அப்படின்னு வெள்ளைக்கேற்றி இந்த மந்திரத்தை 11 முறை சொல்லிவிட்டு உங்களுடைய வேண்டுதல், அதாவது என்னுடைய தீராத கடன் பிரச்சனையும் தீர்ந்து விடணும் அப்படின்னு நினச்சி முருகப்பெருமானுடைய அந்த நம்ம வீட்டில் இருக்கும்ல முருகப்பெருமானுடைய படமோ இல்லை சிலையோ இல்லை வேலோ அவங்களுடைய பாதத்தில் இதை வச்சு வழிபாடு செய்யுங்க. இதை வழிபாடு செஞ்சுட்டு அந்த 11 நம்ம கஷ்டங்கள்லாம் தீந்துடணும், துன்பங்கள்லாம் விலகணும் அப்படின்னு மனதார வேண்டிட்டு முருகப்பெருமான் படத்துக்கு முன்னாடி இதை வச்சு நீங்கள் வேண்டுதல் வைக்கிறீங்க. அந்த வேண்டுதல் முடிஞ்சிருச்சு, நிறைவேறிடுச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி நிறைவேறினதுக்கப்புறம் முருகப்பெருமானுடைய சன்னதிக்கு தொடர்ந்து 6 வாரம் போயிட்டு வாங்க. உங்கள் பேர்லையும் உங்கள் குடும்பத்து பேர்லையும் அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. 7வது வாரம், அதாவது 6 வாரம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பிரார்த்தனைலாம் வீட்டில் நீங்கள் செஞ்சு 6 வாரம் செவ்வாய்க்கிழமையும் முருகப்பெருமான் கோயிலில் போய் அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. 6வது வாரம் முடிஞ்சு 7வது வாரம் இந்த முடிச்ச அப்படியே எடுத்துகிட்டு போய் முருகப்பெருமான் சன்னதியில் உண்டியல் இருக்கும். அந்த உண்டியலில் இந்த காணிக்கையை வந்து அவருக்கு கொடுத்துருங்க. இதனால் சீக்கிரத்திலே உங்களுடைய கடன் பிரச்சனைகள் வந்து வெகு விரைவில் குறைஞ்சிரும். இன்னொன்று, கடன் பிரச்சனை தீர்ந்தே போயிடுங்க. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடியது இந்த செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் செய்யக்கூடிய இந்த பிரார்த்தனை. இது மட்டும் இல்லாமல் நம்மளால் பார்க்கவும் முடியும், நம்ம கடன் தீருது அப்படிங்கிறத நம்மளால் உணரவும் முடியும். இதை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். 7வது செவ்வாய்க்கிழமையில் அதனுடைய பதில் வந்து உங்களுக்கு விரைவில் முருகப்பெருமானே கொடுப்பாரு. முருகனை அன்றி நாம் மனதார பிரார்த்தனை செய்யும்போது வேறு யாருமே இல்லை, நீ மட்டும்தான் இருக்கிற, என்னை காப்பாற்றணும், என் கடனெல்லாம் தீரணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் இறங்கி முருகப்பெருமான வழிபாடு செய்யுங்க. குறிப்பாக திருச்செந்தூர் முருகனையும் பழனி முருகனையும் செவ்வாய் ஹோரையில் வணங்கிட்டு வந்தீங்கன்னா கடன் செலுத்தாமல் இருக்கக்கூடிய கடனையும் வேகமாக தீர்த்து அவர் கடன் இல்லாமல் நம்மளை வாழ வைப்பார். உங்கள் கடன் பிரச்சனை எல்லாம் தீர்ந்ததுக்கப்புறம் இந்த வழிபாடு செஞ்சு முடித்ததுக்கப்புறம் கோயிலுக்கு குடும்பத்தோடு போய் வழிபாடு போய் முருகப்பெருமான ஒரு மாலை வாங்கி போட்டு நீங்கள் முருகப்பெருமான மனதார வேண்டிட்டு வாங்க. நாம் இப்போ சொன்ன இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. நேரம் இருக்குது.